காலத்திற்கு முன்பு இன்னைக்கு ஒரு குடி எல்லாரும் வாங்க. இதோ வந்துட்டோம். அந்த குழம்பு எடுத்து எல்லாருக்கும் ஊட்டு. அம்மா இன்னைக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மற்ற வாழ்க்கை வேற, ஒன்றும் மட்டும் மாறவில்லை. மற்ற நாட்டு சுவையில்லாது ஒத்த வேலை உடைய போல சுத்தமான நம்ம சுவையோ ஆகா தந்த உசுர போல. செல்போன் காலத்திற்கு பின்பு என்னதான் நடக்குதுங்க, என்னதான் நடக்குதுங்க. காட்சி 2 அம்மா குழந்தை கலப்பறை. செல்போன் காலத்திற்கு முன்பு ஏமா அழற? அங்கே பாரு நிலா, பாட்டி வடை சொல்றது தெரியுதா? அங்க பாரு ஒத்த கண்ண வரான். அங்க பாரு உங்க ஸ்கூல் வாத்தியார் வராரு. சாப்பிடாட்டி குடிச்சு கொடுத்துருவேன். செல்போன் காலத்திற்கு பின்பு அம்மா அம்மா, டேய் யாரா நீ என்னை அம்மான்னு கூப்பிடுற? நான் மாமாவா புள்ள. காலையில விளையாட போனேன். அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஆயிடுச்சு. வெயில்ல ஏன்டா இப்படி அலையிற? வெயில்ல போகாதடா. அம்மா விடுமா, விளையாட போனோம். பாய். போகாதடா போகாதடா. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மண்ணு கட்டி அண்டம் கொண்டோமே. செல்போன் காலத்திற்கு பின்பு விளையாட வெளியில போனா போய் விளையாடுறா, கிளம்ப மாட்டாரு. போறாரு. காட்சி 4 எமர்ஜென்சி அலப்பறைகள். செல்போன் காலத்திற்கு முன்பு டேய் வாடா, யாருக்கும் அடிபட்டுச்சு. டேய் வாங்கடா வாங்கடா. யாராச்சும் ஆம்புலன்ஸ் போன் அடிங்களே. பாக்கெட்ல இருந்து அடிச்சிருக்காங்க பாருங்க. யார் குத்த பிள்ளையோ ஆண்டவா காப்பாத்திடு. தலையை தூக்கி போடா, ரத்தம் வருது, தூக்கி போடி. Oh
காலத்திற்கு பின் காட்சி 5. அப்பா மகன் அலப்பறை. செல்போன் காலத்திற்கு முன்பு. தம்பி ஸ்கூல்ல இருந்து எப்பப்பா வந்தீங்க? 4 மணிக்கெல்லாம் வந்துட்டேன்ப்பா. ஏதாவது சாப்பிட்டியா? இன்னும் இல்லப்பா. என்ன சொல்ற? அதான் டயர்டா இருக்க. கையை கழுவிட்டு வா. அப்பா டீயும் பிஸ்கட்டும் வச்சிருக்கேன், சாப்பிடலாம். சரிப்பா. ஆகாட்டு இந்த சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்கப்பா. அப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா. வா அப்பா மடியில வந்து படுத்துக்கோ. செல்போன் காலத்திற்கு பின். அட பாவி, நீங்க மொபைல் கோட் பார்த்திருப்பீங்க, மொபைல் ஃபுட் பார்த்திருப்பீங்க, மொபைல் நெட் பாருங்க. 24 ஹவர்ஸும் போன் கையுமா தான் இருக்கான். இங்க பாருங்க எவ்வளவு உயர்னு. இத பார்க்கும்போது பத்திக்கிட்டு எரியுது என் வயிறு. இவ்வளவு சொல்றேனே, எங்கேயாச்சும் மதிக்கிறானா பாருங்க. டேய் டேய் எந்திரா. எவன்டா அது? டேய் உங்க அப்பன்டா. டாடி உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வாட்டர் வாட்ஸ்அப்ல வாடு. உனக்கு நைட்டு என்ன டிஃபன் வேணும்னு கேட்கறதுக்கு நான் வாட்ஸ்அப்ல வருமா? வாட்ஸ்அப்ல போடு. இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமாடு. நான் ரிப்ளை பண்றேன், நீ சப்ளை பண்ணு. அப்படி இருக்கே வந்து என்ன ஆட்டம் பாப்ப? வெளிச்சத்துல வாழ்றவங்க இருட்ட கண்டா பயம், இருட்டுல வாழ்றவங்க இருட்ட கண்டா பயம் இல்லடா. தாவா செருப்பால அடிப்பேன். அப்பா டஃப்னஸ். நான் மட்டும் பேசும்போது என் பேச பார்த்து பேசுறா, ஃபேஸ்புக்க பார்த்து பேசாதடா. நீ Facebookல வா, நிகேஷ் கூட அக்செப்ட் பண்றே பேசலாம். டேய் உன்னெல்லாம் பிள்ளைய விட்டதுக்கு ஏதாவது பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்துருக்கலாம். வா ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம். நானே உன்னை போட்டு தரேன். சோதனை ஓடுமடா சாமி. சோதனை சோதனை ஓடுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனையே சோதனை ஓடுமடா சாமி. இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் சாதாரணம் தான். இனிமேதான் மெயின் பிக்சரையே உங்களுக்கு நான் காட்ட போறேன். இன்னும் சில வருடங்கள்ல இல்ல சில மாதங்கள்ல, அப்படியே சொல்ல முடியாது, சில நாட்கள்லயே செல்போனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையம் கண்டிப்பா எங்கேயாச்சும் தொடங்கிடுவாங்க. அப்படி ஒன்று தொடங்கினா அங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கிற ஒரு சின்ன கற்பனை தான் இது. பாருங்க, ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு அதனால மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவங்க ரீல்ஸ் பண்ணி அதனால மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. உன்னோடு நான் சேர ஒரு விண்ணப்பம் போட்டேனே.
வித்தியாசமானவங்க. தான் புள்ள போன் பார்த்துக்கிட்டே இருக்கானே, அவனை சரி பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு அதனாலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. டீச்சர் நான் வீட்டுக்கு வந்தா ஃபோன் மட்டும் தான் பார்க்கறேன். 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 அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? நான் சீரியல் பார்க்கறேன். நான் சீரியல் பார்க்கறேன். நான் சீரியல் பார்க்கறேன். நான் சீரியல் பார்க்கறேன். இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி